உங்கள் சேவகன் அவசர ஷெரிக்காக இதை பார்க்குறீங்க. இது என்ன, இது வந்து எக்ஸாக்டா ஸ்மார்ட் சிட்டிலேருந்து பள்ளியாச பின்புறமாக வந்த குளம். இது நிரம்பி எப்படி ஒரு ஃப்ளாட் இருக்குது. அந்த ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல இந்த தண்ணி ஓடிட்டே இருக்கு பாருங்க. போக்குவரத்து தடைப்பட்டு இந்த குளம் உடைய போகுது. போக்குவரத்து தடைப்பட்டு இருக்கு. கொஞ்சம் மக்களுக்கு சிரமமான சூழ்நிலையாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் தடுமாறி விழுந்து அந்த குளத்துல விழுந்து இதான் சூழ்நிலை இப்போதைக்கு இருக்குது. சரி, இப்படியே போன இந்த ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன். இந்த இடம் துண்டிக்கப்பட்டுடுச்சு. உங்களுக்கு பாருங்கள், இப்போ இந்த இடம் இப்போ துண்டிக்கப்பட்டுடுச்சு. குளத்தினால போகணுன்னா மக்கள் வருத்தப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். இந்த ஃப்ளாட்லேருந்து சுற்றி போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அப்படியே போகலாம். அதுவும் வழி இல்லைண்டா இந்த திருவிக்க நகர செல்கிற வழியில் ரயில்வே கேட்டை தாண்டினா, ரயில்வே கேட்டை நீங்கள் தாண்டினீங்கன்னா இதெல்லாம் வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க எப்படி தேங்கி தண்ணி நிற்கிருப்பாங்க. ஸ்மார்ட் சிட்டிக்கு பின்புறம் உள்ள இடம் வந்து இதுவும் ஸ்மார்ட் சிட்டி தான். சரி, அங்கே ஒரு சைக்கிளில் ஒரு நண்பர் சோதர் எப்படி தண்ணியில் வராருன்னு பாருங்கள். இந்த வந்துக்கிட்டே இருக்காரு. அவரை பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய ஆட்டுக்காக தீனிட்டு சேர்த்துட்டு வர்றாரு. தம்பி கேட்கட்டு, இதேமாரி பாருங்க, இந்த குளம் துண்டிக்கப்பட்டுருந்துச்சுன்னா அப்படியே வேளாங்குடி கேட்டு வழியாக போகலாம். போக்குவரத்து இதுதான் ஒரு எமர்ஜென்சிக்கான எக்ஸிட்டு. சரி, இந்த ஒரு இடம் தான் ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு ஸ்மார்ட் சிட்டியில் ரைட்டில் கட் பண்ணால் அங்கேயும் டேஞ்சராக இருக்குங்க. இங்கே ஒரு சின்ன குட்டை, இங்கே பாருங்கள், இந்த இருக்கிற வயலுக்கெல்லாம் பாருங்கள் தண்ணியில் நிற்கிதா. இங்கே பாருங்கள், இந்த குட்டைக்கு போகிற வடிகால் அடைக்கப்பட்டதுனால இங்கே தண்ணீர் தேங்கி ஸ்மார்ட் சிட்டிக்கு, அதாவது பள்ளியாசல் பின்புறத்துலேருந்து ஸ்மார்ட் சிட்டிக்கு போகிற வழி ஃபுல்லும் தண்ணி தேங்கி இருக்கு. பாருங்க, எவ்வளோ தண்ணி தேங்கி இருக்குன்னு பாருங்க. இது வரைக்கும் தண்ணி தேங்கி இருக்கு. இங்கேயும் பாதை இல்லை, இங்கேயும் பாதை இல்லை. இந்த பாதையும் குறிப்பாக துண்டிக்கப்பட போகுது. கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மக்களே. அடுத்தது வரேன், தச்சர் குட்டைங்கிற தச்சங்குட்டைக்கு இப்போ கள நிறுவனம் போயிட்டு இருக்கு. அங்கே கொஞ்சம் ஒரு சிறிது நேரத்தில் என் வாகனம் செயல்படும். பாருங்க, இந்த குட்டையோட இதை காட்டணும் உங்களுக்கு. குட்டையிலேருந்து இந்த தண்ணி எங்கே வெளியாகுது, எப்படி போகுதுன்னு பாருங்க. சின்ன குட்டை தான் இது, தனியாருக்கு சொந்தமான குட்டை. இருந்தாலும் அவங்க என்ன பண்ண முடியல, இது வந்து இறைவனுடைய விளையாட்டு இல்லை. இந்த குட்டைக்கு தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த குட்டையும் இந்த ஃப்ளாட்டும் சமமாயிடுச்சு பாருங்க. இந்த குட்டைக்கு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த குட்டையும் ஃப்ளாட்டும் சமமாயிடுச்சு, கிட்டத்தட்ட சமமாயிடுச்சு. அதனால அங்கே பாருங்க, சின்னப்பா நகர்லாம் தண்ணீர் ஏறிக்கிட்டே இருக்கு. அது ஒரு விளையாட்டு மைதானம். நெட்டை பார்த்தாலே தெரியும், அந்த விளையாட்டு மைதானம்லாம் தண்ணி ஏறிடுச்சு. பாவம், அந்த ஆட்டுக்குட்டிகளும் கடை திறக்க முடியாமல் அப்படியே நின்று கரையை கடக்க முடியாமல் நின்றுட்டு இருக்கு. இந்த தண்ணி ஓடிட்டே இருக்கா. பாருங்க, இது எப்படியே சமமானா என்ன சூழ்நிலை வரும்னு பாருங்க. ஒரு சகோதரர் பள்ளிவாசலுக்கு போகிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அவர் எப்படி கிராஸ் பண்ணுறாருன்னு பாருங்க. பாருங்க, இதேமாதிரி தண்ணியில் தான் கிராஸ் பண்ணி போகிறாங்க மக்கள். இந்த சாலையும் துண்டிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஐயா வந்து இலைத்தலைகளை பறிச்சுக்கிட்டு தன்னுடைய ஆட்டு மாட்டுக்காக வந்துட்டு இருக்காரு. அவர் எவ்வளோ கடினப்பட்டு கிடக்குறாருங்கிறத பாருங்க. ரொம்ப மழையோட தீவிரத்தினால எல்லா குளங்குட்டைகளும் நிரம்பிடுச்சு. ஐயாட்டே கேட்போம், என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, என்னாச்சு, ஏன் வந்து ஒரு சிரமமான சூழ்நிலை ஐயாட்டே கேட்போம். வாங்க வாங்க, மற்ற தனியார் நிறுவனம் இதெல்லாம் பற்றி நம்ம ஐயா, எங்கேருந்துயா வரீங்க, எங்கேருந்து வரீங்க? ஆட்டுக்கு இலை பறிச்சுட்டு வரீங்களா? எங்கேருந்து வரீங்க? சரி, ஒரு நிமிஷம் நீங்கள் இல்லை சொல்லுங்கள். சரி, என்ன ஆச்சு, ஏன் மழை நிலவரம் அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள், மழைக்கு என்ன எவ்வளோ பாதிச்சிருக்கீங்கிறத சொல்லுங்கள். இங்கே இது வாயில் வச்சுட்டு சொல்லுங்கள். அதனால உள்ள தண்ணியெல்லாம் வெட்டிட்டு போகிறோம், ஆட்டுவோம், மேய்ச்சிருக்கோம், வழியில் அவ்வளோ தண்ணி இருக்கு குடிவரத்து ஏரியாவில். ஐயா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க சூழ்நிலை இந்த வருஷம் எப்படி கடுமையான மழையா, கடுமையான பாதிப்பாங்கிறதா சொல்லுங்க. இந்த வருஷம் சரியான மழை தான். குடியோமா பிளாட்லாம் ரோடெலாம் எதுவுமே தெரியலங்க, அந்த அளவுக்கு தண்ணி இருக்கு.
அந்த அளவுக்கு தலையில் நீஞ்சி தலையெல்லாம் ஒட்டிட்டு போயிட்டு இருக்கோம் நாங்கெல்லாம். ஐயா பாருங்க, இதை பாருங்க, தலையை விட்டுட்டு தண்ணியில் தண்ணி இருந்து. அவ்வளோ தண்ணி இருக்குங்க. சரிங்க, யாரும் பாதையில் போக முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. சரி, நன்றிங்க. பாருங்க, சாமானிய மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. எவ்வளோ தலைகளை வெட்டிட்டு போகிறப்ப சாமானிய மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. ஐயா வாங்க, வணக்கம், நன்றியா. இதேமாரி சாமானிய மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் அரசு இயந்திரங்கள் கொஞ்சம் விரைவாக செயல்பட்டு ரெடியாக இருங்க. குறிப்பாக புலிவலம் அதிகமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டே வருது. வேற மக்கள் நிலவரம் தெரியல. அடுத்து இந்த தச்சங்குட்டைங்கிற இடத்துக்கு நான் போக போகிறேன். அது வரைக்கும் பார்த்துக்குங்க, வெயிட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ தச்சங்குட்டை ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இது ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியாக இருக்குது. ஏன்டா ஏற்கனவே இதில் ஆக்கிரமிப்பு அகற்றத்துக்கு புலிவலம் பஞ்சாயத்து இயங்குறப்ப ஒரு தனியார் நபர் பஞ்சாயத்து பொது வேலை ஏற்பட்ட மக்களுக்காக எல்லாம் வழக்கு தொடுத்துட்டாரு. அவருடைய இடிக்கிறப்ப வழக்கு தொடுத்துட்டாரு. அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. இதனால பொதுமக்கள் எவ்வளவு பாதிக்கிறாங்கிறத இந்த காணொலியில் காணப்படுங்க. பாருங்க, தச்சங்குட்டையோட நிலவரத்தை பாருங்க. இது பாசி படர்ந்து இங்கே கிடக்குதா? இது ஒன்றும் இல்லைங்க, நிறையா வீட்டோட செப்டிக் டேங்கு, கழிவு நீர் எல்லாமே கலந்துருக்கு. இது போக்குவரத்து சாலை. இந்த அங்கே 2 பேர் இருந்துட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க, தச்சங்குட்டையிலேருந்து எவ்வளோ கழிவு நீர் கலந்து இது பொதுமக்களோட இதில் கலந்துருக்குங்கிறத பாருங்க. இது எப்போ மழை பெஞ்சாலும் இதோட சாலை துண்டிக்கப்பட்டிருக்கு. மழை பெஞ்சாலும் எல்லாமே இதில் கலக்குதுங்க. நான் நடந்து போகிறேன் பாருங்க, எவ்வளோ ஆழமாக இருக்குங்கிறத பாருங்க. இப்படி இந்த பாருங்க, இது ஒரு தனியார் வீட்டுக்கு சொந்தமான இடத்துல இவ்வளோ தண்ணி தேங்கியிருக்கு. இங்கே எப்படி மக்கள் பள்ளியாசலுக்கு தொழில் வருவான், எப்படி வீட்டில் கணக்க வருவான்? இது தாகிர் ராவுத்தரோட பேரில் உள்ள ஆட்சி அங்கே நிற்கிது. அவரே இருந்தாலும் மனம் வருத்தப்பட்டிருப்பார். இதே பெரிய ஒரு இடத்துக்கு ஒரு தாகிர் ராவுத்தரோட பேரை வச்சுண்டு அந்த அளவுக்கு மன கஷ்டமாக இருக்குது. இது ஒரு தனியார் ஒரு தனிநபர் ஒருத்தவர் எல்லா இதுக்காக வேலை செஞ்ச எல்லா மக்களுக்கும் கேஸை போட்டு உள்ள அவர் கொஞ்சம் மனசு அந்த கேஸை வாபஸ் வாங்கணும். என்னுடைய கோரிக்கையாக தான். அதை விட்டுட்டு ஏன் இடம் இடிக்கக்கூடாதுன்னா மக்களுடைய கோவம்லாம் அவர் பக்கம் திரும்பியிருக்கு. அவர் பேர் சொல்ல நான் விரும்பலை, மக்களுக்கு உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், காய்கறி வியாபாரி இருக்கார், இந்த பக்கம் போக முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காரு. நான் இந்த பாருங்கள், என்ன பாருங்கள், என்ன பாருங்கள், நான் எதில் நின்றுட்டு இருக்கேன், என்ன பாருங்கள். வீடியோ திருப்பதில்லை, பரவாயில்ல, பார்த்துக்கிட்டே இருங்க. இது புலிவலமே தனியாக துண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க, நிறையா இருக்குது. ஒன்று ஏரியாலாம் காட்டுறேன், எந்தெந்த ஏரியாலாம் மூழ்க போகுதுங்கிறதெல்லாம் காட்டுறேன். பாருங்கள், ஒரு காய்கறி வியாபாரி எத்தனை மணிக்கு ஜும்மா நேரத்தில் ஒருத்தம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இதில் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் ரோடு ஃபுல்லும் தண்ணி கலந்துடும். மழை ஜலத்தோட மக்கள் வாழ்ந்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்களாங்க? நம்ம வீட்டு பிள்ளைங்க வாழ்ந்தால் ஒத்துக்குவீங்களாங்க? இந்த பாருங்கள், பச்சை குழந்தைங்கலாம் வரான், எப்படி போகிறான்னு பாருங்கள், இந்த தண்ணியில் போகிறான்னு பாருங்கள். பச்சை பிள்ளைங்கலாம் இதில் மழை ஜலத்தோட கலந்தா அவனுக்கு என்ன வியாதி வரும்? இந்த குழந்தை போகிறத பாருங்கள், எப்படி போகிறான்னு பாருங்கள். போப்பா, இந்த பாருங்க, அவன் போகிறத வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். எவ்வளோ தண்ணியில் போகிறாங்க. இதில் மழைலாம் பாருங்க. அந்த ஒரு சகோதரர் வராரு, தொழுவுறதுக்காக பள்ளிவாசலுக்காக வராரு. எப்படி தண்ணியில் கலந்து நடந்து வர்றாருன்னு பாருங்க. என்னங்க, இப்படி தண்ணியில் கலந்தா மக்கள்லாம் வருத்தப்பட்டு. இந்த பாருங்க, எவ்வளோ பேர் வராங்க, ஆட்டோ எல்லாம் வருது. இந்த தண்ணியில் மழை ஜலம் கலந்த தண்ணியில் நடந்தா மக்களுக்கு வியாதி வருமா? என்ன வரும்? நீங்கள் என்னென்னமோ ஸ்டெப் எடுக்குங்க. எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க, எப்படி வராங்க, கிடக்குறாங்கன்னு பாருங்கள். இதை பார்த்தாவது அரசு அந்த தனிநபர் வழக்கை வாபஸ் வாங்கணுங்கிறத எங்களுடைய நிறுவனம். இந்த ஆட்டோவை பாருங்கள், எப்படி மூழ்கி போய் வருது. நடக்கிறவரை பாருங்கள், எவ்வளோ ஆழத்தில் நடந்து வராரு பாருங்கள். இந்த ஆட்டோவை பாருங்கள், எப்படி சிரமப்பட்டு வருது பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்குண்ணே. இந்த பாருங்கள், இவர் நடந்து வர்றாரு, அந்த மழை ஜலம் கலந்த தண்ணியில் தான் நடந்து வர்றாரு. அண்ணா கொஞ்சம் பேசுங்கண்ணே. தொழுவ நேரம் ஆச்சு, கிளம்புறாரு. தொழுவைக்கு இந்த மழை ஜாலத்தில் கலந்து போய் சுத்தம் பண்ணிட்டு போகணும். சகோதரர்களாம் எல்லாம் சிரமப்பட்டு இருக்காங்க பாருங்க. எப்படி இந்த பாருங்க, ஒரு ஃபேமிலியோட வராங்க. ஏதாவது தடுக்கி விழுந்தா என்ன ஆகும்? பள்ளம் மேடு தெரியலன்னா என்ன ஆகும்? இதாங்க தற்போதைய கலை நிறுவனம். வாங்க தொலை. இதேமாரி சூழ்நிலை இருக்கு. கொஞ்சம் மனசு அரசு இயந்திரமோ அதேமாரி சொல்லப்போனால் இந்த தனிநபர் இந்த வழக்கை தொடர்பு கொடுத்தவங்களும்
இந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்க விடணும். இது அரசு இந்த குட்டையை தூர்வாடுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதில் யார் யார் மலம் ஜலம் சொல்ல போனால் சாக்கடை எல்லாம் இது பண்ணுறவங்களாம் வாலண்டியராக வந்து அவங்க வந்து இதை வந்து கலக்காமல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. மக்களோட வாழ்க்கைங்க. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த இடத்துக்கு போகிறேன். அது முக்கியமான இடம். பார்த்துட்டு இருக்குது காதர் பாட்சா தெருவு. இந்த காதர் பாட்சா தெருவில் பாருங்க, இந்த தேவா பரிந்துரையில் அழகான ஒரு சாலை அமைச்சிருக்காங்க. நல்ல சாலை இல்லைன்னா இன்னைக்கு மக்கள் நடமாட முடிஞ்சிருக்காது. அப்படியே வாங்க. இதில் என்ன ஆபத்து இருக்குன்னு, ஆபத்து இல்லாத மாதிரி தெரியும். இதுலேயும் ஒரு ஆபத்து இருக்குது. அதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் இப்போ காதர் பச்சா சாலை வழியாக மாரியம்மன் கோவில் போகிற தெருவில் வரேன். இங்கே பாருங்கள், இங்கே தண்ணீர் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கா. இதில் என்ன சாலை மேம்பட்டமாக இருக்குது. அது தெருக்களோட வீடுகளோட அமைப்பு தாழ்வாக இருக்குது. இதுதான் காதர் பாட்சா சந்து. இது சந்து எங்கெங்க இருக்குது சந்து. இந்த சந்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த சந்துக்கு ஒரு பாதை அமைக்கிறதுக்கு இது பண்ணிடுவோம். இப்போ பாருங்க, இங்கே சாலை இந்த இடத்துல கொஞ்சம் சாலை பள்ளமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தண்ணி தேங்கி வீட்டு வாசல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டெல்லாம் மேடுபடுத்தி கட்டிட்டு இருக்காங்க. இப்போ கூட பள்ளிவாசல்ல வெள்ளிக்கிழமைனால ஆன்மீக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தண்ணிலாம் ஓடுறத பார்க்குறீங்க. இப்போ பாருங்க, தண்ணி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு, அதை பார்க்குறீங்க. அந்த தண்ணி எங்கே போய் சேர்றது தான் முக்கியமான பிரச்சனை. தண்ணி அழகா ஓடுதா? தண்ணி எங்க உள்ள தண்ணி இல்லாம அழகா ஓடுதா? தண்ணி அழகா ஓடுதா? தண்ணி ஓடி எங்க போய் கலக்குதுன்னு பாக்குறீங்களா? இந்த செட்டி குளங்கிற இந்த குளத்துல கலந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 அடி 1.5 அடி தொலைவில் தான் இதோட உயரம் இருக்கு. இது 1.5 அடி உயர்ந்துடுச்சுன்னா இது உடஞ்சிக்கிட்டு, இது 1.5 அடி உயரம். இந்த தண்ணி உயர்ந்துச்சுன்னா தொடர்ந்து மழை பெஞ்சுன்னா இது அப்படியே எல்லா ஃப்ளாட்டுக்கும் வீட்டுக்கும் ஏறிடும். ரொம்ப பாதிப்பான ஏரியா. இங்கே பாருங்க, சொல்ல போனால் 1 அடி 1.5 அடி உயரம் தான். தண்ணி நிரம்பிடுச்சு. இதில் இந்த போக்குவரத்தும் துண்டிச்சிடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. பள்ளியாசல்ல தொழுகை நடந்துட்டு இருக்கு. தொந்தரவு பண்ணக்கூடாது. தொழுகிற நேரத்தில் தொழுகை விட்டுட்டு மக்களுக்கு அஞ்சிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, தண்ணி நல்லா பாருங்க. தண்ணி அழகா ஓட்டம் இருக்கா? ஓட்டம் தெரியுதா? ஓட்டம் நிறைஞ்சு எங்க போய் கலக்குது? செட்டி குளங்குற அந்த செட்டி குளத்துல கலக்குதா? அதோட அளவு எவ்வளவு? 1 அடி 1.5 அடி தான் இருக்கு. எல்லாம் நிறைஞ்சிருச்சு. இது நிறைஞ்சிச்சுன்னா இந்த சாலையை துண்டிக்க விட்டுரும். கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல புள்ளியுள்ள பகுதி இருந்துகிட்டு இருக்கு. சரி, பார்த்தவங்களுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ புலிகளும் கூடூரை இணைக்கிற காட்டாத்து பாலத்தில் நின்றுட்டு இருக்கோம். இந்த பக்கம் போனால் புலிகுளம், இந்த பக்கம் போனால் காட்டூர். இது ஏன் புலிகுளம் பகுதி செய்தியை போடுறப்ப காட்டாரை இணைக்கிறேன்டா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த காட்டாத்துல என்னைக்கு நீர் நிரம்பி வடிஞ்சிச்சோ இந்த காட்டாத்தை உடச்சிக்கிட்டு புலிகுளம் பகுதியில் நுழைஞ்சிடும். இது ஒரு 30 வருடத்துக்கு 25-30 வருடத்துக்கு முன்னாடி இங்கே அதேமாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட புலிகுளம் பகுதி அப்படியே நிரம்பிச்சு. சொல்லப்போனால் அந்த இப்போ ஃப்ளாட் போட்டிருக்காங்கல்ல, அந்த பகுதியே நிரம்பி தண்ணியில் கிடச்சி. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட காட்டாறு நிரம்பிடுச்சு. அதனால டேஞ்சர் கண்டிஷனில் தான் நம்ம இருக்கு. நான் அப்படியே நடந்துக்கிட்டு மக்கள் நனைஞ்சிட்டு போயிட்டுருக்கு. சாமி, இந்த
காட்டாறு நிறையுது. அது என்ன காட்டாறு நிறையுது, என்ன சூழ்நிலையில் இப்போ இருக்குது? உங்கள் கூத்தங்குடி கிராமத்துலேருந்து வரீங்களா? என்ன சூழ்நிலை இருக்குது அங்கே உள்ள சூழ்நிலை? இந்த காட்டாறு நிறைஞ்சா உடஞ்சா என்ன சூழ்நிலை அந்த பைக்கை பிடிச்சிச்சு? பயிரெல்லாம் வீணாக போயிடும், விவசாயமெல்லாம் பாதிக்கும். தண்ணி மைக்கை பிடிச்சிட்டே பேசுங்க. மைக்கை தண்ணியெல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த 14ஆம் தேதி வரையும் மழை சொல்லியிருக்காங்க. 17ஆம் தேதி வரையும் மழை சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ தாங்காது மழை. இப்போ அடுத்தது வெள்ளம் எடுத்துச்சுன்னா இப்போ நாங்கள்லாம் இங்கே தான் டவுன் கிராமம் துண்டிச்சிடும். ஆமாம். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கீழ்ப்பாலம் போட்டாங்களே, கீழ்ப்பாலம் வந்து அப்போ அது பாதிப்பு, ஏகப்பட்ட பாதிப்பு. இப்போ அதுலேயும் இப்போ தண்ணி ஃபுல்லாகிட்டு இப்போ இந்த பழைய ரோடு, எங்களுக்கு பழைய ரோடு பெரிய இருந்துச்சா கூட நாங்கள் அதில் போயிட்டு வந்துடலாம். இப்போ கீழ்ப்பாலம் கட்டினாங்களே, அதனால உங்களுக்கு வந்து போக்குவரத்து சரியா இருக்கா? இல்லை, சீராக சரியா இருக்கு இல்லை? ஆட்டோவில் வரவங்க, வேனில் வரவங்கலாம் வந்து ஸ்கூலில் பிள்ளைங்களை ஏற்றிக்கிறாங்க, அதை சொல்லுங்க. இப்போ ஸ்கூல் ட்ரிப்பு இந்த பிள்ளைங்க வர்றதெல்லாம் ரொம்ப சிரமம் தான். இப்போ அந்த பழைய ரோடும் போட்டு கொடுக்கல, அவங்க பழைய ரோடும் போட்டு கொடுக்கல. ரெண்டாவது வந்து இப்போ கீழ்ப்பாலம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பனி சரியான பனி நடந்துக்கிட்டு தான் இருக்கு, ஆனால் இன்னும் பூர்த்தி ஆகல. பூர்த்தி ஆகுனாலும் தண்ணி இப்போ ஃபுல்லாக ஆகி நிற்குது. இப்போ கீழ்ப்பாலத்தை அதே கீழ்ப்பாலமாக தான் கட்டிட்டு இருக்காங்க. அப்போ அதே கீழ்ப்பாலம் தான். அப்போ திருப்பி அதே பாதிப்பு தானே வரும். நீங்கள் உங்களோட அப்புறம் ஏன் அரசு அதை செஞ்சே தவிர செய்யுது? அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒண்ணுமே புரியல இப்போ. சரி, உங்களுக்கு என்ன, உங்களோட கோரிக்கை என்ன வைக்கிறீங்க? எங்களுக்கு என்ன பழைய ரோடே கொடுத்தா எங்களுக்கு போதுமானது. அதானே. நன்றி நன்றிங்க ஐயா. உங்க பேர் என்னய்யா? என் பேர் குமார். எங்கேருந்து வரீங்க? நாங்கள் கீழே ஊற்றோம். சரி, நன்றிங்க. ஐயாவோட கோரிக்கையை பார்த்தீங்க, அதே இதை தான் வந்து கீழ்ப்பாலத்துக்கு வச்சுருக்காங்க. ஏற்கனவே அந்த கீழ்ப்பாலம் நடந்துருக்கிறதுலாம் நான் காட்டுறேன். இப்போ அந்த சாலை வழியாக தான் நடந்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் இந்த காட்டாத்து பாலம் உடஞ்சிச்சின்னா இதுவும் நிறைஞ்சிடும், அதுவும் நிறைஞ்சிடும். பார்த்துக்கங்க. நான் இப்போ வந்து கூத்தங்குடி சாலையில் நடந்து போயிட்டுருக்கேன். பாருங்கள், இந்த கீழ்ப்பாலத்தோட நிலைமையே பார்க்க போகிறீங்க. அதேமாரி இல்லாமல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கீழ்ப்பாலத்தோட நிலைமையை பார்க்க போகிறீங்க. ஏன் இந்த காட்டாரை நான் மையப்படுத்தி எடுக்கிறேன்னா, இந்த காட்டாறு என்னைக்கு நிரம்புதோ லேசில் இந்த காட்டாறில் தண்ணி வராது. இந்த காட்டாறு நிரம்பிடுச்சுன்னா அது வெள்ளத்துக்கான அபாயம்னு நீங்கள் உணர்ந்துக்குங்க. கிட்டத்தட்ட நிரம்பிடுச்சு. 95% மேலே நிரம்பிடுச்சு. ஒரு 100% நிரம்பிடுச்சுன்னா எல்லாமே காலியாகிடும். பார்த்துங்க. அதுக்காக தான் அந்த காட்டாரை காண்கிறதுக்காக தான் இப்போ நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட ஜிஎஸ்ஐ நகர்கிட்ட வந்துட்டேன். அந்த மக்கள்லாம் இங்கே வெளியூர்லேருந்து வியாபாரம் வைக்க வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அவங்க எப்படி கிடக்குறாங்கங்கிறத பாருங்கள். என்னால் வண்டி இல்லை, வண்டியை போட்டுட்டு நடந்து வந்துட்டுருக்கேன் இலக்கிட்டு. இது ஒரு ஃப்ளாட்டு. அதான் ஃப்ளாட்லாம் தண்ணி மூழ்கி இருக்குது, சகஜம்தான். மக்களை இப்போ சந்திக்க போகிறோம். நம்ம வந்து நிறைய மக்களை சந்திக்க போகிறோம். நடந்தே வந்துக்கிட்டு இருக்கேன். மக்கள்லாம் பாருங்கள், இந்த கரையோரத்தில் எப்படி வீடு அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம எளிதாக வாழ்ந்துட்டு இருக்கோம். வந்து பாருங்கள், இந்த காட்டாறு பாலம் வந்துருச்சு. அழகான காட்டாறு பாலம், காட்டாறு வந்துருச்சு. அழகா இந்த பாருங்க, இந்த காட்டாரத்தில் எவ்வளோ தண்ணி பாருங்க. நிரம்பிடுச்சா? காட்டாறு நிரம்பிடுச்சு, பார்த்துட்டிங்களா? இது நிரம்பி உடச்சிருச்சுன்னா அப்படியே இந்த பள்ளியாச பகுதி வரைக்கும் அப்படியே தண்ணி நிற்கும். எல்லா ஃப்ளாட்டுக்கும் தண்ணி வந்துடும். அதுக்காக தான் நான் இந்த காட்டாறு நோக்கி உடையாந்தேன். கிட்டத்தட்ட உடையிற தருவாயில் தான் இருக்குது. இது இன்னும் சாலைகள், இந்த பக்கம் சாலையில் இல்லை, அந்த பக்கமும் கிட்டத்தட்ட 1.5 அடி 2 அடி கேப்பில் நின்றுக்கிட்டு இருக்குது இந்த காட்டாறு. அந்த பாலம் தெரியுதா? அதான் ரயில்வே பாலம். எனக்கு அதிகமான பொருள் வசதி இல்லைனால இருக்கிற கேமராவில் எடுக்கிறேன். இப்போ வந்து ரயில்வே ட்ராக்கை நோக்கி நடந்துகிட்ருக்கோம். அங்கே அந்த கீழ்ப்பாலத்தோட சூழ்நிலை எப்படி இருக்குது, மக்கள் எப்படி போக்குவரத்து துண்டிச்சு இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அண்ணா, நீங்கள் எங்கேருந்து வரீங்கண்ணே? நான் இப்போ ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த கீழ்ப்பாலத்தை பற்றி. சொல்லலாமா? ஆமாம், நிறைஞ்சிருக்குல்ல தண்ணி. வேணாம், நன்றி.
இங்கே பாருங்க, வேகத்தடை உள்ளது, வாகனங்கள் மெதுவாக செல்லும்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. வேகத்தடையும் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் கீழ்ப்பாலத்துக்கு. இது நம்ம தமிழ்நாடு அரசை குறை சொல்லக்கூடாதுங்க, தப்புங்க அது. இது மத்திய அரசோட திட்டம். ஏன்டா ஒரு ரயில்வே ட்ராக்கு கீழே ஒரு கீழ்ப்பாலம் அமைக்கணும்னா அது மத்திய அரசுக்கு போயிடுது. தப்பாக நினச்சிக்கோங்க தமிழ்நாடு அரசு குறை சொல்கிறேன்ட்டு. தமிழ்நாடு அரசுக்கும் இதுக்கே சம்மந்தம் இல்லை. இதுதான் இந்த கீழ்ப்பாலம் கட்டியிருக்காங்க. கீழ்ப்பாலத்தை பாருங்க ஹைட் பண்ணி கட்டி, அதாவது இது ஏற்கனவே உடஞ்சி போனதா ஹைட் பண்ணி கட்டிட்டு இருக்கேன். ஒருத்தர் எப்படி கிடக்குறாருன்னு பாருங்க, எவ்வளோ சிரமப்பட்டு ஏற வேண்டியது பாருங்க. கீழ்ப்பாலத்தை ஹைட் பண்ணி கட்டியிருக்காங்க. பக்கத்தில் ஆறு ஓடு தெரியுதா? இப்போ ஹைட் பண்ணி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்க. இதில் எவ்வளோ தண்ணி. ஒரு நிமிஷம் இருங்க, மைக்கை சுருவிக்கிறேன். ஒரு நிமிஷம், எனக்கு ஹெல்ப் கால் இல்லைன்னா நானே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது. இப்போ பாருங்க கீழ்ப்பாலத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கீழ்ப்பாலத்தில் இவ்வளோ தண்ணி இருந்தால் மக்கள் எப்படி கடந்து அந்த அடுத்த பகுதிக்கு போவாங்க? நீங்கள் பாருங்கள், கட்டுமான பணிகள் நடந்துட்டு. நம்ம ஒரு நாகைப்பட்டினம் சாலையில், பழைய நாகை சாலையில் பார்த்துருக்கோம். மரண பாலம்னு இப்போ பேர்றாங்க. அது ஒரு பாலம், அழகிய பாலம் வடிவமைச்சார் ஒரு இன்ஜினியரு. அந்த இன்ஜினியர் செஞ்ச தப்பையே இந்த கீழ்ப்பாலம் செய்யுன்னு நான் குற்றச்சாட்டு சாட்டுறேன். ஏன்டா இது ஒரு ஃபெயிலியர். அந்த ஃபெயிலியரே திருப்பி வேற வழி தேடாமல் மறுபடி இருந்த ஹைட்டு இவ்வளோதான். ஏற்கனவே கீழ்ப்பாலம் கையை பாருங்கள், இந்த இருந்த ஹைட்டு இவ்வளோதான். மறுபடியும் இவ்வளோ தூரம் உயர்த்திருக்காங்க. என்ன இருந்தாலும் ஆற்றுலேருந்து எப்படி தண்ணி வராமல், ஆற்றுல தண்ணி வரல வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, ஆற்றுல தண்ணி வரலன்னு வச்சுக்கோம். இங்கே சாலை ஓரத்தில் பெய்கிற மழைலாம் கீழ்ப்பாலத்தில் தேங்குமா? அப்போ மோட்டார் தண்ணியை இறச்சிக்கிட்டு எங்கேயாவது போட்டுகிட்டே இருக்கும். அந்த வசதி வேணும். இங்கே ஒரு மின்சாதனத்தில் இது பண்ணணும். இங்கே பாருங்கள், டாடா ஏசி எவ்வளோ சிரமப்பட்டு ஏறுதுங்கிறத பாருங்கள். மக்கள்லாம் எவ்வளோ, இந்த பகுதியே துண்டிக்கப்பட்டு கிடக்குதுங்க போக்குவரத்தில். இன்னைக்கு லேட்டாக இல்லை, இந்த பகுதியே துண்டிக்கப்பட்டு கிடக்குது. இந்த ட்ராக்கை பாருங்கள், எவ்வளோ சிரமப்பட்டு ஏறுறாங்க. அந்த ஒருத்தர் ஐயா ஒரு விறகை வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு ஏறிட்டு இருக்காரு பாருங்க சைக்கிள். இதேமாரி பாருங்க, இங்கே பாருங்க, இவ்வளோ தண்ணி காட்டாத்துல நனைஞ்சிட்டு இருக்கு. இது உடச்சிக்கிட்டா விவசாயம் எல்லாம் பாதிச்சிடும். கொஞ்சம் அரசு துரிதமாக செயல்படணும் என்னை பொறுத்த வரைக்கும். நன்றியா ஐயா, நில்லுங்கய்யா. இந்த பாருங்க, எங்கள் சகோதரர்கள்லாம் மீன் பிடிக்கிறாங்க. பாவம், வயிற்றுக்கு என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ சிரமப்பட்டு கடந்து வர்றாரு தோழர்னு பாருங்க. எங்கே பாருங்க, ட்ராக்கில் மாட்டிக்கிச்சு வண்டி. வரத்துக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகுது. ஐயா, இங்கே அந்த கீழ்ப்பாலம் கட்டியிருக்காங்களா, அதனால உங்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கா? அப்படியே இந்த மைக்கை பிடிச்சிட்டு பேசுங்க. நன்மை இல்லை, கிடையாது எங்களுக்கு. பிடிச்சிங்க, வாய்கிட்ட வச்சுங்க. என்ன இந்த கீழ்ப்பாலம் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கா? ஒண்ணுமே நன்மை கிடையாது. சரி, இப்போ நீங்க இந்த விறகை கட்டிட்டு எதுக்கியா போறீங்க? அடுப்புக்கு. சரி, அடுப்புக்கு இதுல கடந்து போறதுக்கு எளிதா இருக்கா சைக்கிள்ல போறதுக்கு? என்ன சார், இந்த சைக்கிள்ல கட்டிட்டு போறதுக்கு இந்த பாதை உதவுதா? எங்களுக்கு இந்த பாதை தான் உதவுது. எவ்வளவு சிரமமா இருக்கு? முன்னாடி இருந்த பாதையோட அப்படி இருக்கிறதுனால சிரமமா இருக்கா, எளிதா இருக்கா? இல்ல, எங்களுக்கு இந்த பாதை தான் எங்களுக்கு சௌகரியமா இருக்கும். அது கீழ்பாலம் எங்களுக்கு சௌகரியமா. கீழ்பாலம் உங்களுக்கு சரிவே கிடையாது. இது இந்த பாதத்தை சரி பண்ணி கொடுக்கணும்னு நீங்க விரும்புறீங்க, எதிர்பார்க்கணும். அதான் எதிர்பார்க்குறீங்க. இப்ப காட்டாத்து பாலத்துல தண்ணி நிரம்பி வழியுதுயா. சரி, இப்ப பாக்குறோம், இங்க காட்டாத்து பாலத்துல தண்ணி நிரம்பி வளையுது. இது உடைச்சுக்கிட்டா என்ன ஆகும்? உங்களுடைய கிராம சூழ்நிலை என்ன ஆகும்? சூழ்நிலை எங்களுக்கு கிராமம் இது உடைச்சுக்கிட்டுனா நாங்க கூடூர் பக்கம் தான் வரணும். இல்லைன்னா அங்க பக்கத்துல எங்களுக்கு என்ன சூழ்நிலை? அதாவது வசிக்க முடியாது, பயிர்கள் மூழ்கிடும். வேற என்ன? பயிர்கள் மூழ்கிடும். வேற குடும்பம் எல்லாம் பண்ண முடியாது. ஆமா, உங்க கிராமமே துண்டிக்கப்பட்டுரும். இதை யாராவது கவனிச்சிட்டு இருக்காங்களா? யாரும் கவனிக்கல.
என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அரசாங்கத்துக்கு? கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. இன்னும் ஒண்ணுமே நாங்க கோரிக்கை வைக்கல. ம். ஒரு எந்த அதிகாரியும் வந்து எங்களை வந்து பார்க்கல. சரிங்க. இவ்வளவு தண்ணி போகுது வருது யாரும் வந்து பார்க்கல போகல வரல. சரிங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நீங்க வேலை அன்றாடம் திருவிழா. தேவைக்காக விரவு கட்டிட்டு போறீங்க. அடுப்பெரிக்க கூட ஆமா. வழி இல்ல. எப்படி வழி இல்ல. சொல்லுங்க? ஆமா அடுப்படிக்கு கூட சரிங்க யாரும் சரி. இல்ல. இந்த சகோதரர்கள்லாம் இன்னைக்கு சகோதரர்கள்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அவங்க வந்து வயிற்று பிழைப்புக்கு தானே மீன் ஆமா பிடிக்கிறாங்க. வயிற்று குழப்புக்கு தான் மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். சரிங்க சரி. நன்றிங்க. நன்றி. இப்போ பாருங்க சகோதரர்கள் இந்த மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள போய் பார்ப்போம். எதுக்காக மீன் பிடிக்கிறாங்க? வேலை வெட்டி இல்லாமல் பிடிக்கிறாங்களா? இல்லை வயிற்று பிழைப்புக்காக மீன் பிடிக்கிறாங்களா? என்ன பார்ப்போம். இது இப்போ பாருங்க இந்த ட்ராக்ல ஏறி எடுக்கிறேன். எப்படி இதில் தண்ணி தேங்கி இருந்தா எப்படிங்க மக்கள் நடக்கும்? பாருங்க கிட்டத்தட்ட கரை உடைய போது ரொம்ப டேஞ்சரான கண்டிஷனில் இருக்கும். அரசு எந்திரம் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துங்க. அரசு எந்திரம் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துங்க. எனக்கு தேவை கிடையாது தான் இது. நான் ஏன்னா மக்களால் நான் மக்களுக்காக நான்கிறது உண்மைங்க. இங்கே பாருங்க சகோதரர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. வணக்கம் தோழர். ஐயா ஒருத்தவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. தோழர் எங்கே உள்ள தோழர் நீங்கள்? பக்கத்தில் கூத்தங்குடியா? திருவாசத்தூர் தோழர்கள் வயிற்று பிழைப்புக்காக மீன் பிடித்துட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. அண்ணே இந்த ஆறு உடச்சிக்கிட்டா நம்ம திருவாசத்தூர் சூழ்நிலைலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாதிக்குமா பாதிக்காதா? வெள்ள பெருக்காரு. நீங்கள் பதில் சொல்லுங்க. இதை பிடிச்சிட்டு பதில் சொல்லுங்க. ஐயா நீங்கள் எங்கேருந்து ஐயா வரீங்க? காட்டாத்து பாலத்தில் இருக்கீங்க. இந்த காட்டாறு இன்னும் அதிகமாக நீர் போயிட்டுருக்கு. இந்த காட்டாரோட நீர் உடச்சிச்சின்னா எங்கே என்னென்ன பாதிப்பு வருங்கிறது எந்தெந்த ஊர்? புலிவலம் பாதிக்கும். இது நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க இந்த ஊரில்? 50 வருஷமாக இருக்கீங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி காட்டாறு உடச்சி புலிவலம் பாதிச்ச பொழிஞ்சிச்சுல, அதோட சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். நானும் கண் கூட பார்த்துருக்கேன். இப்போ இதனால் நம்ம என்ன பண்ணணும்? துரித நடவடிக்கை ஏதாவது எடுக்கணும். அரசுக்கு கோரிக்கை வைக்கணும்னா இப்போ உங்களுக்கு வயிற்று பிழைப்புக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? ஏன்டா மலைச்சாரல் மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கு. அன்றாட காட்சிகள். சரிங்க சரி. அவங்க பேர் சொல்லாமா? சேருங்கிற ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. பார்த்தீங்க பாருங்க ஏற்கனவே இருந்ததுனால ஏற்கனவே உள்ள கலந்து ஒருத்தர் சொல்கிறாங்க. இந்த பாருங்க இந்த காட்டாறு அப்படியே உடஞ்சிச்சின்னா அப்படியே அங்கே பாருங்க இந்த ஃப்ளாட்டு தெரியுதா? எல்லாமே மூழ்கி அப்படியே புலிவலம் எல்லாமே ஸ்தம்பித்து போயிடும். இதுதான் சூழ்நிலை. அரசு எந்த பாருங்க இந்த ட்ராக்குக்காக தான் ரோடு போட்டிருக்காங்க. சாலை இது வந்து மத்திய அரசுக்கு கவனத்துக்கு செலுத்துகிறோம். இந்த ட்ராக்குக்காக தான் ரோடு போட்டிருக்காங்க. இது ஆற்றோட நீர்மட்டமும் கீழ்ப்பாலத்தோட நீர்மட்டமும் ஒன்றா இருக்குது. எப்படி மக்கள் கிடப்பாங்க? இங்கே சொல்லப்போனால் பள்ளிக்கூடத்துக்கு குழந்தை போகிறதுலேருந்து ஒரு கல்யாண விசேஷம் எதுக்காவது போகிறதுலேருந்து எல்லாமே சிரமமாக இருக்குது. ஐயா எல்லாம் கவனம் வச்சுக்க. நான் இந்த அரசியல் அமைப்பையும் குறை சொல்லலை, இந்த அரசு இயக்கத்தையும் குறை சொல்லலை. கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிங்க. என் மக்களுக்காக நான் பேசுகிறத பாருங்க. இது ஆறு, இது கீழ்ப்பாலத்தோட தண்ணி. இப்படி இருந்தால் மக்கள் எப்படி அதையே திருப்பி ரீபில்டு பண்ணால் எவ்வளோ முட்டாள்தனமான வேலையை பண்ணுறாங்க பாருங்கள். மறுபடியும் தண்ணி எப்படியாவது வரதான் செய்யும். எப்படி அங்கே மறுபடியும் அதே தவற செய்யாதீங்க. ஏன்னு கோரிக்கை வைக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணணும்டா ஆள் இல்லா கேட்டு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இல்லை ஒரு கேட்டு போடுங்க. கிட்டத்தட்ட வேளங்குடியில் ஒரு கேட்டு இருக்குது. இதே ட்ராக்கில் போனால் இங்கே ஒரு கேட்டு போடுங்க. கேட்டு போட்டு ஒரு கேட் கீப்பர் வைங்க. வச்சு மக்களை திறந்து விடுங்க. சாலையை மேம்படுத்துங்க. இதான் என்னோட கோரிக்கை. வணக்கம், வந்தனம், சுஷ்மாந்தனம். உங்களுக்காக மக்கள் சேவகன் மூஜே சித்திக்.